வணக்கம் நண்பர்களே, நேச்சர் எக்ஸோடஸ் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இன்றைக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்த சிறுமலை, ஒரு சின்ன கொடைக்கானல் என்று சொல்லக்கூடிய இந்த குளுமையான சிறுமலை தான் பார்வையிட வந்திருக்கிறோம். தரைத்தளத்திலிருந்து ஒரு 17 கிலோமீட்டர் தான், மொத்தம் ஒரு 18 கேர்பின் பெண்ட் என்று சொல்லக்கூடிய கொண்டை ஊசி வளைவுகளை நீங்கள் பார்க்கலாம். காரில் செல்லும் போதும் சரி, இல்ல பைக்ல நீங்கள் போகும்போதும் சரி, ரொம்ப கவனமுடன் சென்றால் ஒவ்வொரு இயற்கை அழகையும் நீங்கள் ரசிக்கலாம் நண்பர்களே. நல்ல ஒரு குளுமையான இடம் இந்த இடம், குறைந்த ஒரு பட்ஜெட். இதுல 2-3 ஹேர்பின் பெண்டுக்கு மேல வந்தீங்கன்னா பாறைகள் தானாக விழுகக்கூடிய இந்த ரோட்டை நீங்கள் பார்க்கலாம். மண் அரிப்பு ஏற்பட்டு இந்த பாறைகள் உருண்டு வந்து இந்த ரோடில் விழுகிறதாம். கூழாங்கல் போன்ற இந்த பாறைகள் வந்து விழுகிறதாம் ரோட்டுகளில். சாதாரண காலங்களில் கூட இது சர்வ சாதாரணமாக விழும். இந்த நாங்கள் வரும்போது கூட இந்த விழுந்து கிடந்தது நண்பர்களே. காற்று காலங்களில் அதிகமாகவே காணப்படுகிறதாம் இந்த பகுதியில். அதற்கடுத்து இன்னொரு 2-3 ஹேர்பின் பெண்ட் மேலே போனால் வன விலங்குகள் நீங்கள் நடமாடும் பகுதியை நீங்கள் பார்க்கலாம். இந்த பகுதியில் சர்வ சாதாரணமாகவே வனவிலங்குகள் நடந்து வருகிறதாம். இப்போ நாம மேல நிற்கிறது இதுதான் ஹேர்பின் பெண்டின் 17வது வளைவு. இந்த வளைவுல ஒரு அற்புதமிக்க ஒரு டவர் இருக்கு நண்பர்களே. இந்த டவர் மூலமாக நீங்கள் வந்த வியூ பாயிண்ட் எல்லாத்தையும் நீங்கள் சர்வ சாதாரணமாகவே பார்க்கலாம். வாங்க மேலே சென்று பார்க்கலாம். இதன் மேலே சென்று அதன் அருகில் இருக்கக்கூடிய சிறு சிறு மலைகளையும் நீங்கள் பார்க்கலாம் நண்பர்களே. இந்த சிறுமலைக்கு அருகில் சஞ்சீவினி மலை என்று சொல்லக்கூடிய மலையும் இருக்கிறது. அதாவது இந்தியாவின் இதிகாசமாகிய ராமாயணம், ராமன் தம்பி போரில் மறிக்கும் போது அனுமார் வந்து இந்த சஞ்சீவினி மலையை தேடி அலையும் போது அதில் ஒரு பகுதி விழுந்ததுதான் இந்த சஞ்சீவினி மலை என்று சொல்லக்கூடிய சிறுமலை அருகிலேயே இதுவும் உள்ளது நண்பர்களே. இப்போது நாம் மேல் தளத்திற்கு வந்துவிட்டோம். இதுதான் அந்த சிறுமலையின் மேல் தளம். இந்த தளத்தில் நல்ல ஒரு என்டர்டைன் பண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு அற்புதமிக்க சிறுவர் பூங்கா இருக்கிறது நண்பர்களே. நல்ல ஒரு பயிற்சிகள் கொடுக்கக்கூடிய இந்த சிறுவர் பூங்கா நீங்க நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். ஒவ்வொருத்தருக்கும் 250 ரூபாய் வாங்குகிறார்கள். நீங்கள் கொடுத்தாலும் இது நல்ல ஒரு தகுதியுள்ள ஒரு பூங்காவாகத்தான் இருக்கும். அதன் அருகிலேயே ஒரு பழமை வாய்ந்த கிறிஸ்தவ ஆலயத்தையும் பார்க்கலாம். மாதா கோயில் என்று சொல்லக்கூடிய இந்த ஆலயம் மிக பிரசித்தி பெற்றது, பழமை வாய்ந்ததாக இருக்கிறது நண்பர்களே. அதைத் தொடர்ந்து முன்னேறி நாம் வரும்போது அந்த சிறுமலை பகுதியின் முடிவில் பார்த்தீங்கன்னா ஒரு செயற்கை நீர்வீழ்ச்சியும் அங்க இருக்கிறது. நல்லாவே இதை வடிவமைத்திருக்கிறார்கள். அதாவது 2 யானை தலையின் உருவில் இருந்து வரக்கூடிய அந்த தண்ணீர் அற்புதமாக விழும்படிக்கு இங்க அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் நீர்வரத்து மழையின் காலங்களில் இன்னும் வராததால் இப்ப சுமாராகத்தான் தண்ணி வந்து கொண்டிருந்தது. அதிலையும் சில சுற்றுலாவாசிகள் குளிக்கிறார்கள். மழை காலங்களில் இது ஃபுல்லாவே உங்களுக்கு பறந்து விரிந்து இந்த நீர்வீழ்ச்சி உங்களுக்கு காணப்படும். நீங்கள் அற்புதமாக இதை பார்த்து ரசித்து குளிக்கலாம் நண்பர்களே. அதிலிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நீங்கள் வரும்போதுதான் இந்த மலையினுடைய ரகசியத்தை நீங்க பார்க்கலாம். இந்த மலைக்கு பெயர் தான் வெள்ளி மலை என்று சொல்லக்கூடிய அகஸ்திய மலை. அதாவது சித்தர்களில் ஒருவராகிய அகஸ்தியர் இந்த மலையில்தான் தியானம் செய்திருக்கிறார். இப்போ இந்த மலைக்கு தான் நாம் போகிறோம். இந்த மலையின் உச்சியில் தியானத்திற்கான சில பீடங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இதற்கு முன்னதாக பல சித்தர்களும் இந்த இடத்தில் தியானமாக அமர்ந்திருக்கிறார்களாம். அந்த அகஸ்திய சித்தர் என்று சொல்லக்கூடிய இவர் இந்த இடத்திலே அதன் ஜீவ சமாதியாக அடைந்ததாகவும் இந்த இடம் சொல்லுகிறது நண்பர்களே. இப்போது நாம் மலையை நோக்கி நாம் பிரயாணம் பண்ணுகிறோம். இந்த மலையை ஏறி செல்வதற்கு ஒரு குறிப்பிட்ட அளவு படிகள் நல்லாகவே இருக்கும் நண்பர்களே.
அதைத் தொடர்ந்து ஒரு சமதளமாக கொஞ்சம் நடக்க வேண்டிய சூழ்நிலை. இதற்கு அப்புறம்தான் இந்த மலையின் செங்குத்து பாறையாக இருக்கும். அங்க படிகள் எல்லாம் எதுவுமே கிடையாது நண்பர்களே. சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இயற்கையான அந்த சிறுமலையை சுற்றி அமைந்ததான எல்லா மலைகளையும் நீங்கள் பார்க்கலாம். இதோடு அந்த பாதை முடிந்துவிடும். அதற்கு மேலே நீங்கள் ஏறி செல்வதற்கு ரொம்ப கரடு முரடாகத்தான் இருக்கும். மழை காலங்களில் ரொம்பவே வழுக்கும். நாங்கள் போன அந்த காலகட்டங்களில் நல்ல மழை நண்பர்களே. இப்போது அந்த அகஸ்திய தியான மலைக்கு நாம் வந்து விட்டோம். தியானம் செய்தக்கூடிய இந்த அகஸ்தியராகிய சித்தர் இந்த இடத்தில்தான் பறந்து விரிந்த இந்த இடத்தில்தான் தியானம் செய்ததாக சொல்லப்படுகிறது. ஒரு சுவாரஸ்யம் என்னவென்றால், இந்த வெள்ளி மலை என்று சொல்லக்கூடிய இந்த அகஸ்திய மலை ஏன் இந்த பெயர் வந்தது என்றால், அதாவது இந்த மலை பார்ப்பதற்கு வெள்ளியாகவே காட்சி அளித்ததாம் அன்றைய காலங்களில். அகஸ்தியர் என்ன பண்ணிருக்காருன்னா, கலியுக காலத்தில் மனிதர்களால் இந்த மலை திருடு போகிவிடும் என்று சொல்லி இந்த மலையை அப்படியே பாறையாக மாற்றியதுதான் வரலாறாக சொல்லப்படுகிறது நண்பர்களே. அதனால்தான் இந்த அகஸ்திய மலை பழைய பெயர் வெள்ளிமலை என்றும் பாறையாக மாற்றியதால் இது அகஸ்திய மலை என்றும் சொல்லுகிறார்கள். இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் அதன் சுற்றியுள்ள மக்களும் இதன் வரலாறுமே அப்படித்தான் சொல்லுகிறது நண்பர்களே. இதுதான் அந்த மேல் உச்சி பகுதி. ஒரு குறைந்த சமதளம் தான் இங்கே நீங்க பார்க்கலாம். இதை சுற்றி ஏகப்பட்ட மலைகளையும் நீங்கள் பார்க்கலாம். அதற்கு பின்னாக அப்படியே கொடைக்கானல் சென்றுவிடும். நல்ல மழை காலங்களில் காற்று பலமாகவே வீசும் நண்பர்களே. இதுதான் அந்த வெள்ளிமலை. தொடர்ந்து பாருங்கள், புதிய நிகழ்ச்சிகளில் நாங்கள் தந்து கொண்டு இருக்கிறோம். மீண்டுமாக இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறோம்.